ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்கான ஒரு மங்களகரமான நாள். இந்த நாள்ல செய்யப்படும் வழிபாடு, வாங்கும் பொருட்கள் எல்லாமே பெருகிக் கொண்டே போகும். அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல பெண்கள் தங்களோட கணவரின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாலி கயிறை மாற்றும் வழக்கம் உண்டு. ஆடிப்பெருக்கு நாள்ல நீர்நிலைகளை, குறிப்பாக காவிரி நதியை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல மக்கள் புனித நதிகள்ல நீராடி, நதிகளுக்கு தீபாராதனை காட்டி வழிபடுவாங்க. இப்போ தாலி கயிறு மாற்றுறதுக்கு நல்ல நேரம் பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலமும், பகல் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் இருக்கு. அதனால தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பெண்கள் இந்த நேரத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை 7:35 முதல் 8:55 வரையிலான நேரத்திலோ, இல்ல காலை 10:35 முதல் 11:50 வரையிலான நேரத்திலோ தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம். பகல் 12 மணிக்கு மேல தாலி கயிறை மாற்றக்கூடாது. இந்த ஆடிப்பெருக்கு நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு இணையான ஒரு நாள். அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது அப்படிங்கிறது தான் பொருள். அதே போல ஆடிப்பெருக்கு நாளும் பெருக்கத்தை தரக்கூடிய ஒரு நாள் என்கிறதுனால இந்த நாள்ல பலரும் நல்ல விஷயங்களை துவக்குவதற்கும் வழக்கமாக வச்சிருப்பாங்க. அக்ஷய திருதி அன்று எப்படி நம்ம தங்கம், வெள்ளி போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வீட்டுல வைப்போமோ, அதே போல ஆடிப்பெருக்கு அன்று மங்கள பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கலாம். மங்கள பொருட்கள் என்றதும் தங்கம், வெள்ளி மட்டும்தான் பலரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதற்கு நிகரான மங்கள பொருட்களை வாங்கி நம்ம வீட்டுல வைக்கலாம். ஆடிப்பெருக்கன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்: 1. மஞ்சள் நிற பூக்கள். 2. மஞ்சள். 3. ஜவ்வரிசி. 4. கல்லுப்பு. 5. பச்சரிசி. 6. ஊறுகாய். இந்த 6 பொருட்களும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு நிகரான பொருட்கள். இதை தவிர்த்து வீட்டுல எப்பொழுது நம்ம உணவு பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க சமையலுக்கு பயன்படுத்துற அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு போன்ற பொருட்களை குறைவில்லாதபடி வாங்கி வீட்டுல நிரப்பி வைக்கலாம். இந்த பொருட்களை வாங்கி வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணிட்டு பிறகு சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து ஆவணி மாதத்துல திருமணம் வச்சிருப்பவங்களாம் அதுக்கு தேவையான புடவை, நகை போன்ற பொருட்களை ஆடிப்பெருக்கு நாள்ல வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.